கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்கள் இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 141 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்கள். நிச்சயமாக அவங்க எடுத்துக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். நம்ம தொடர்ந்து யோசேப்போட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்த்துட்டு வரோம். போன எபிசோடில் யோசேப் அவர் தான் யோசேப்புன்னு சொல்கிறாரு. சகோதரங்கிட்ட யோசேப்புன்னு சொல்லி அவர் ரொம்ப சத்தம் போட்டு அழுகுறாரு. அதுக்கப்புறம் சம்பவங்களை சொல்றாரு. நீங்க குழியில போட்டது நல்லது, இஸ்மவேலில் வித்து போட்டது நல்லது, அதனால நான் இன்னைக்கு இந்த எகிப்து தேசத்துக்கு மட்டும் இல்ல நம்ம குடும்பத்துக்கும் தானியம் கொள்ளும்படி, நம்ம குடும்பம் சாகாம ஜீவிக்கும்படி ஆண்டவர் என்ன இப்படி ஒரு கனப்படுத்தியிருக்காரு, இது ஆண்டவர் ஏற்படுத்தினது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்ப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாக இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி. என் தகப்பன் நம்ம தகப்பன் எல்லாம் ஒன்று தான். அவரை தான் சொல்கிறார், தகப்பன்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி ஏற்கனவே சொன்னார், திரும்ப சொல்கிறார். இதெல்லாம் போய் சொல்லி அப்புறம் பென்யமீன் இவங்களெல்லாம் கட்டி பிடிச்சி அழுது சந்தோஷமாக, அதாவது அவர் பேசுகிறாரு அவங்ககிட்ட சந்தோஷமாக. இது பார்வோனுக்கு தெரிய வருது. அவர் என்ன பண்ணுறாரு, பார்வோன் யோசேப்பு கிட்ட 17ஆம் வசனம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதையின் மேல் பொதியேற்றி கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொய்மையை சாப்பிடுவீர்கள். யோசேப்பு சொல்லிட்டாரு. அதை பார்வோனும் கன்ஃபார்ம் பண்றாரு. யோசேப்பு சொல்லாம யாரும் காலை கையை கூட அசைக்கூடாதுன்னு பார்வோன்னு சொல்லியிருக்காரு. அதை பார்வோன்னு சொல்றாரு, உங்க அப்பா எல்லா குடும்பத்தோட உங்க மனைவிங்க குழந்தைங்க எல்லாரையும் கூட்டி இங்கேருந்து வண்டி அனுப்புங்க, அவங்களுக்கு தேசத்தோட நன்மையை நல்ல கொழுமையான வேலை சாப்பிடுங்க, நல்ல சந்தோஷமா வாழுங்க, இங்க உங்களுக்கு இந்த எகிப்து தேசத்தோட நன்மையை தருவேன்னு சொல்லிட்டு பார்வோன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் வண்டிகளை தகப்பனோட நீங்க வாங்க, எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, தட்டு முட்டு எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சும்மா வந்தா போதும் அப்படின்னு சொல்லி யோசேப்பு கிட்ட சொல்றாரு. 20ஆம் அதிகாரம். உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம், எகிப்து தேசமெங்கும் உங்கள் நன்மை உங்களுடைய இருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளின்படியே செய்யணும். அதுக்கப்புறம் 25 இவங்க போறாங்க. இவங்கெல்லாம் சொன்னபடி என்ன பண்றாரு, இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். என்ன பண்றாங்க, யோசேப்பு பார்வோனுக்கு சொன்ன மாதிரி வண்டிங்க கொடுத்துடலாம். வண்டிங்க மட்டும் இல்ல, ஆகாரம் கொடுக்குறாரு யோசேப்பு, மாத்திக்கிறதுக்கு துணி கொடுக்குறாரு. அதெல்லாம் கொடுத்துட்டு இவங்க குணம் தெரிஞ்சு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இங்க 24ஆம் வசனத்துல சொல்றாரு, நீங்கள் போகும்போது சண்டை பண்ணி கொள்ளாதிருங்கள், ஒருத்தர் சண்டை பண்ணிக்காதீங்க, ஏன்னா இவங்க பழையபடி இன்னும் மாறி இருக்காங்களா மாறலையான்னு எதுக்கும் சண்டை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. என்ன நடக்குது பார்ப்போம். 25ஆம் வசனம். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகவத்தில் 26ஆம் வசனம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சி அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. பாருங்க, இருதயம் ஒரு டக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகுது. ஆனாலும் இவங்களை நம்பக்கூடிய ஆளுங்க இல்லை. இவங்க யோசேப்பு இப்ப அதிபதியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா இவருக்கு நம்பிக்கை வரல. அதுக்கப்புறம் பாருங்க, திரும்ப யோசேப்பு சொன்னதை சொல்றாங்க. 27ஆம் வசனம். அவர்கள் யோசேப்பு தங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவருடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அதாவது எப்படின்னா, ஒரு மனபாரம்ன்றது ஒண்ணு பாருங்க, எல்லாருக்கும் இருக்க விஷயம். 10 பிள்ளைங்க இருந்தா கூட அதுல ஒரு பிள்ளை மறுத்துட்டாலோ இல்ல ஒரு பிள்ளை ஏதாவது வகையில பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அப்ப அந்த மனபாரம்ன்றது இருக்கதான் செய்யும். மற்ற பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, ஆனா ஒரு பிள்ளைன் மேல அந்த கரிசனம் தகப்பனோ தாய்க்கோ அவங்களுக்கு அந்த ஒரு மனபாரம்ன்றது ஒண்ணு இருக்கும். ஏன்னா யோசேப்பு காணாம போயிட்டாரு, அவர் மறித்துட்டாருன்னு யோசேப்பு நினைச்சிருக்காரு. ஸோ அந்த மனபாரம் அவருக்கு யோசேப்பு மேல அவருக்கு அளவு கடந்த அன்பு மனபாரம் இப்பதான் அவர் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பாருங்க 28ஆம் வசனம். அப்போது இஸ்ரவேல், அதான் யாக்கோபு, என் குமாரனாக யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடைய முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். சொல்றாரு பாருங்க, உயிரோடு இருக்கிறதே எனக்கு போதும், நான் சாகிறதுக்கு முன்னாடி யோசேப்பை பார்ப்பேன். இதெல்லாம் பாருங்க, அந்த மனபாரம் அவருக்கு நீங்கிடுது. பென்யமீனை அனுப்புறதுக்கும் சொல்றாரு, ஏற்கனவே யோசேப்பை பறி கொடுத்துட்டேன், நான் பென்யமீனையும் அனுப்ப மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க வேற வழி இல்லை, தானியம் இல்லை, எல்லாருமே சாப்பாட்டுக்கே இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஜீவிக்க முடியாது. அதனால பென்யமீனை சொல்லி இதை அனுப்புறாரு. இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. யோசேப்பு உயிரோடு இருக்காரு, அதிபதியா இருக்காரு, இப்படியெல்லாம் இருக்காரு, வண்டிங்க அனுப்பியிருக்காங்கன்னா சொன்ன பிறகு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், ஆவி உயிர்த்தது, இருதயம் மூர்ச்சி அடைந்தது. ஃபர்ஸ்ட் 26ல சொல்லப்பட்டிருக்கு, அவன் இருதயம் மூர்ச்சி அடைந்தது. அடுத்து 27ல பாருங்க, அவருடைய தகப்பனாக யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஆவி, அதாவது நம்மளுக்குள்ள ஆவி ஆத்மா சரிங்க, அந்த மாதிரி ஆவி உயிர்த்தது.
அவருக்குள்ள ஒரு பலன் கிடைக்குது, ஒரு சந்தோஷம். ஏன்னா யோசேப்பு உயிரோடு இருக்குது, அதாவது அதிபதியா இருக்கிறது, அதை பத்தி கூட அவர் சொல்ல. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, அப்போ இஸ்ரவேல் என் குமாரன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும். அவருக்கு அந்த அதிபதியா இருக்காரு அது இதுன்றது கூட இன்னொரு பக்கம் அவர் ஒரு சந்தோஷம் இந்த மாதிரின்னு சொல்லி சொன்னது. ஆனா யோசேப்பு மரித்ததா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். ஆனா உயிரோடு இருக்கிறானே அது போதும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு பிள்ளை ஒரு வாலிப வயசுல இளைய வயசுல காணாம போயிட்டு ஒரு 15 வருஷம் கழிச்சோ ஒரு 20 வருஷம் கழிச்சோ அந்த பிள்ளை உயிரோட ஒரு பெரிய அந்தஸ்தோட இந்த குடும்பத்துக்கு ஜீவரட்சணை செய்யும்படி இருக்கும்போது அப்ப அந்த தகப்பன் தாய்க்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அதெல்லாம் அப்படிதான் அவருடைய ஆவி உயிர்த்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்ப்போம், 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு, அதான் யாக்கோபு, புறப்பட்டு பெர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாக ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க, 2ஆம் வசனம். அன்றிரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். பாருங்க சொல்றாரு பாருங்க, நீ எகிப்துக்கு போ, பயப்படாதானே. யாக்கோபு ஆண்டவரோட வரம் பெற்றவர். ஆண்டவர் யாக்கோபுக்கு இஸ்ரவேல்னு பேர் கொடுத்து அந்த பாக்கியெல்லாம் அவர் கிடைக்குது. யாக்கோபு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். யாக்கோபே நீ போ, பயப்படாத, அங்க உன்னை ஏற்கனவே சொன்னாரு, திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ற, அங்க உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் கூட வருவேன், உன் கூட இருப்பேன்னு சொல்றார். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்ப வரப்பண்ணுவேன், எகிப்துக்கும் உன் கூட வருவேன், திரும்ப வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்றார். சொல்லிட்டார், நான் உன் கூடயே வரேன், நீ பயப்படாத, உன் கூட இருப்பேன், திரும்பவும் நான் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வான் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் பாருங்க எப்படி ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரோட வரம் பெற்று அவரு கிருபையில நடக்கும்போது இப்படிலாம் தான் பாருங்க ஆண்டவர் நடத்துவார். எப்படி நடத்துறாரு பாருங்க. அதே மாதிரி அவர் கூப்பிட்டவன பாருங்க, யாக்கோபு யாக்கோபுன்னு கூப்பிட்டவன, அவன் யாக்கோபு இதோ அடியேன், உடனே கீழ்ப்படிதல், உடனே ரெஸ்பாண்ட் பண்றாங்க பாருங்க. அவர் சொல்றத அப்படியே கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க. அதனால பாருங்க அவங்க வாழ்க்கை சுபிட்சமா, நல்ல ஒரு ஆசீர்வாதமா, சந்தோஷமா, சமாதானமா, பிரச்சனை நெருக்கடிகள் வந்தா கூட அதெல்லாம் தாண்டி அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்படி ஆண்டவர் நடத்துவார். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையும் நம்ம ஆண்டவருடைய சித்தப்படி, அது நமக்கு இருக்க விருப்பத்தை, நம்ம வேண்டுதலை கேட்கிறவர் அவர். ஆனாலும் நம்ம வேண்டுதல் பண்ணும்போது சில சமயத்தில் உடனே பதில் கிடைக்காது. நமக்கு ஒரு சில நெருக்கடிகளை கடக்க வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், சோர்ந்து போயிடுவோம். இதை தான் என்னன்னா, அந்த சோர்ந்து போகாம நம்ம வேண்டுதல் பண்ணியிருக்கோம், நம்ம ஆண்டவர் நம்மளை நிச்சயமா நடத்துவார் அப்படின்ற ஒரு நிச்சயத்தோட வாழணும். பாருங்க இந்த வசனத்துல என்ன சொல்றாரு ஆண்டவர். உபாகமம் 1:11, நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி, அதாவது 1-2 இல்லைங்க, 1000 மடங்கு. யோசேப்பு அப்படித்தானே, ஒன்னும் இல்லாம தானே வந்தாரு, அடிமையா வந்தாரு எகிப்துக்கு. 1000 மடங்கு இல்ல, அதுக்கு மேல அதிபதியா எகிப்து தேசத்துக்கு இருக்காரு. பாருங்க இது உபாகமம் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். மோசே அவருடைய இதெல்லாம் கூட, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இப்படி எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிக்க அவர் தயாரா இருக்காரு. அதை பெற்றுக்கொள்ள நம்ம தயாரா இருக்கோமா, நம்மளை தயார்படுத்துறோமா? அவர் வார்த்தையை தியானிச்சு நெருக்கடி, பிரச்சனை, சோதனை வரும்போதும் நம்ம சோர்ந்து போகாம அந்த அந்த ஃபீல் இருக்கும். அந்த பிரச்சனை வரும்போது பாருங்க, ஒரு அடிப்படுது, காயம், ஒரு காலிலையோ கையிலையோ ஒரு அடிப்படுது, ஏதோ பிரச்சனை, அப்படி ரத்த காயம் வருதுன்னா வேதனை இருக்காதுன்னு நான் சொல்லலை, வேதனை இருக்கும், பிரச்சனை இருக்கும். ஆனா அதெல்லாம் போயிடும். அப்படிதான் எப்படி ஒரு காயம் பட்டா நமக்கு ஆறிடுமோ அப்படிதான் அந்த பிரச்சனை நம்மளை விட்டு கடந்து போயிடும். காயம் நிரந்தரமா இருக்காது பாருங்க. பிரச்சனைங்க வரும்போது மனசுல காயம் இருக்கும், அந்த மனசுல ஒரு வேதனை இருக்கும், அந்த மனவேதனை ஆறிடும் பாருங்க, சரியாயிடும். சோர்ந்து போகாம நம்ம இருக்கணும். ஏன்னா ஆண்டவரோட வசனங்களை தியானிக்கணும். ஆண்டவர் எவ்வளவோ சொல்லியிருக்கார் நமக்கு. இந்த யோசேப்போட வாழ்க்கை, ஒண்ணுமில்லாம இருந்தவர் 1000 மடங்கு பெறுகிறார், தேசத்துக்கு அதிபதி ஆகிறார். அந்த தேசத்துக்கு மட்டும் இல்ல, பல தேசங்களுக்கு தானியம் கொடுக்கும்படி, அதே மாதிரி குடும்பத்துக்கும் தானியம் வழங்கும்படி, அவங்க குடும்பத்துக்கே வளமான வாழ்க்கையை தரும்படி அவர் ஆண்டவர் மாத்துறார். அப்படிதான் பாருங்க நம்ம வாழ்க்கையும் மாறும். அதனால நாம ஒரு நிச்சயத்தோட, ஆண்டவர் சொல்லிட்டார், அவர் நிச்சயமா நடத்துவார்ன்ற ஒரு நிச்சயத்தோட வாழும்போது அவர் சொன்ன எல்லாம் நடக்கும். தேவனால் எல்லாம் கூடும், நிச்சயமா நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேகர் எங்கள் ஆண்டவரை தொடும்படி நிறைவுக்கு வருவோம்.
காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.